இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சாச்சு. வெளியே நின்றுட்டு கொஞ்ச நேரம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வெளியெல்லாம் நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே தான் வந்து ரொம்ப வேக்காடாக இருக்குது, வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால. ப்ரஷ் பண்ணி முடித்ததும் வேலையாக வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்டேன். நாளைக்கு வந்து சண்டேங்கிறனால நாளைக்கு வந்து நான் துணி துவைக்க மாட்டேன். அதனால் வந்து இன்றைக்கே வந்து எல்லா துணியும் துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷினில் துவைக்கிறது மெஷின்லேயும், கையில் துவைக்கிறது வந்து தனியாகவும் நான் எடுத்து வச்சுருந்தேன். துணியெல்லாம் துவைக்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாசக்கூட்டி கோலம் போட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி காவி கலர் கொடுத்து கோலம் போட்டால் ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து டீ, காஃபி எதாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் குடிப்பேன். காலையில் குடித்தேன் அப்படின்னா ஈவினிங் வந்து குடிக்க மாட்டேன். நான் வந்து ஈவினிங் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் வந்துட்டு பழைய சாப்பாடு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து உப்பு போட்டு டெய்லி காலையில் நான் வந்து குடிச்சிருவேன். அது வந்து குடித்ததுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த வயிற்று வலி வந்து இல்லாதனால நான் வந்து தினமுமே அதை வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறனால முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். முருங்கைக்காய் சாம்பார், அப்புறம் வந்து கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அத்தை வீட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து சனிக்கிழமை வந்து பருப்பு கிழமா இருக்கும். நான் வந்து வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா வந்து சனிக்கிழமை வந்து சாம்பார் வைப்பேன். எங்கள் வீட்டு அரிசி வந்து மதியானம் சாப்பாடு வைக்கிறதுக்கு காலையிலேயே ஊற வைக்கணும். அந்தளவுக்கு வந்து பழைய அரிசி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு வைப்பேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு. அதை வந்து நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிட்டேன். வேணுங்கும் போது நம்ம வந்து அடுப்பில் வச்சு விசில் மட்டும் விட்டால் போதும். அதுக்காக சமையல் வேலை முடிஞ்சது பாத்திரம் கழுவி வைக்கிறேன்னா இல்லையோ அடுப்பை வந்து ஃபஸ்ட்டே தொடச்சி வச்சுருவேன். நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூடு இருக்கு இல்லைங்களா, ரின்னு, சர்ஃப் எக்ஸல், இந்த மாதிரி எந்த லிக்யூடாக இருந்தாலும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து அடித்து துடைச்சோம் அப்படின்னு சொன்னால் அடுப்பு வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். நான் வந்து எப்போவுமே அப்படி தான் துடைக்கிறேன். எனக்கு வந்து அடுப்பு வந்து க்ளீனாக இருந்தால் தான் மறுபடியும் வந்து சமைக்கவே தோணும். இதோ பருப்பு பொங்குனா கூட அந்த பருப்பு குண்டான எடுத்து கீழே வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் அடுப்பை பற்றி அதுக்கப்புறம் வைப்பேன். பாலெல்லாம் வச்சா கூட பக்கத்துலேயே நின்று அந்த பாலை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையே நான் செய்வேன். எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாத்திரமும் எல்லாமே கழுவி வச்சிட்டேன். புளிச்ச மாவு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. சரின்னு எனக்கு மட்டும் நான் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு மட்டும் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தோல் வந்து பறந்துகிட்டே இருந்துச்சு. அது மேலே வந்து சீமாரை மட்டும் அது மேலே போட்டு வச்சுட்டு துணி காய போட்டுட்டு வந்துட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி காய போட தான் போயிருந்தேன். டெய்லி துணி துவைச்சாலுமே எங்கேருந்து தான் இவ்வளோ துணி வருதுன்னே தெரியாது. பெட்ஷீட்டு, துண்டு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே ஒரு கூட நிறைய துணி வந்து நான் காய போட்டுட்டு தான் இருக்கேன். பெரிய துணியெல்லாம் கூட காய போட்டுடலாம். இந்த சின்ன பசங்களோட துணி வந்து காய போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒவ்வொன்றா குமிஞ்சு எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். துணியெல்லாம் காய போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மாடியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நான் அந்த மாதிரி நின்று ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம். அதுக்கப்புறம் நானும் அவங்க கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஓடிட்டே இருக்கணும். வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் சனிக்கிழமைங்கனால அவங்க அத்தை வந்து நல்லெண்ணெய் சூடு பண்ணி பிரணீஸ்க்கு தலையில் கை காலில் எல்லாம் தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போயிருந்தாங்க. காலையில் 9:30 மணி 10 மணிக்கெலாம் நான் எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். பிரணீஸ் வந்து இன்னும் 1 மாதம் 2 மாதம் ஸ்கூல் போயிடுவான். அப்போ வந்து நான் எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு செய்யணும் இல்லையா, அதனால் இப்போ இருந்தே பழகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து தினமுமே காலையில் நேரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சுட்டு சும்மாவே உட்காந்துட்ருப்பேன். பருப்பு குழம்பு வைக்கிற அன்றைக்கி அப்பளம் கண்டிப்பாக வேணும். பிரணீஸ் அப்பாவுக்கு வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அவரை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தாலும் 2 அப்பளம் 3 அப்பளத்தை நல்லா நுணுக்கி போட்டு நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன். அவர் வந்துட்டு நீ சாப்பாடு சாப்பிட்றியா அப்பளம் சாப்பிட்றியா அப்படின்னே கேட்பார். கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, வெளியே எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அப்பளம்னு பார்த்துட்டா இன்னொரு அப்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி சாப்பிட்ருவேன். அந்தளவுக்கு வந்து அப்பளமும் அந்த பருப்பு குழம்போடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். புளிச்ச மாவில் வெங்காயம் கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன். அதில் தான் வந்து தோசை ஊற்றிட்டு இருந்தேன். தோசைலாம் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக தான் ஊற்றிட்டு இருந்தேன். கடைசியாக ஆகும்போது குண்டால் பார்க்கும்போது மாவு கொஞ்சமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி காலையில் எல்லாத்தையும் எடுத்து ஊற்றினேன். அப்புறம் பார்த்தா பெரிய கட்டை விரல் மொத்தத்துக்கு பெரிய தோசையாக வந்துடுச்சு. காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடித்ததுமே நானும் அவர் பையன் 3 பேரும் ஈரோடு கிளம்பிட்டோம். வேலை விஷயமா ஈரோடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தார். எனக்கு வந்து நைட்டிலாம் ரொம்ப பழசாயிடுச்சு, எனக்கு நைட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் கூட வந்துட்டேன். நான் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கேன். அதனால எனக்கு வந்து அந்த ஒரு கடையில் எடுத்தால் தான் நைட்டி வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் மித்த கடையில் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஹைட் வந்து கம்மியாக இருக்கனால எனக்கு வந்து பிடிக்கிறதில்ல. நான் வந்து ஈரோட்டில் வந்து ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் மட்டும்தான் நான் வந்து நைட்டி எடுப்பேன். ஈரோட்டிலேருந்து நான் வந்ததுமே வேலையாக மாடியில் போய் துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து மோடை போட்ட மாதிரி ஆயிடுச்சு, மழை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசரமாக போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். நான் வந்து இந்த 4 நைட்டி தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த நைட்டி வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும்.
வந்து கீழே வந்து நான் எப்போ நைட்டி எடுத்துகிட்டு வந்தாலும் கீழே இந்த மாதிரி மடித்து தைச்சிப்பேன். அந்த அளவுக்கு நல்ல ஹைட்டாகவே இருக்கும். இங்கே எங்கள் ஊரில் கிடைக்கிற நைட்டி வந்து இந்த அளவுக்கு ஹைட்டு வராது. ப்ரெனிஸ்க்காக வந்து இந்த டிஷர்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். டிஷர்ட்டு ட்ராயர் செட்டோட ₹100 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெனிஸ்க்கு வந்து ஒரு 2-3 செட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி ட்ரெஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து எப்போவுமே வந்து ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி தான் இருக்குது. போட்ட டிஷர்ட்டே போடுற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்கும். ஈவினிங் போல் பூக்காரங்க வந்தாங்க. பூ வாங்கி நான் கட்டிகிட்டு இருந்தேன். பூ வந்து மல்லிகைப்பூ வந்து நல்லா நெருக்கமாகவே கட்டுவேன். ஆனால் வந்து நான் கட்டும் போதே பூ வந்து வெடிச்சிடுது. ஏன்னு தெரியல. அம்மா வந்து நல்லா முக்காக கட்டுவாங்க. மதியம் நாங்கள் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா அந்த குழம்பு காய் வந்து காலியாகிருக்கும். மதியம் நாங்கள் சாப்பிடாதனால இது வந்து அப்படியே மீந்துருச்சு. சரி ஏன் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூடு பண்ணிவிட்டு நைட் வந்து நான் சாப்பாடு மட்டும் கொஞ்சமாக வச்சு நைட் அதை தான் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். ஆளுக்கு ஒரு ப்ளைன் ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுத்துருந்தேன். நைட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க வீட்டுக்கு. கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க பேக்கரிக்கு தான் போனோம். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பேக்கரி இருக்குது. அதில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது அப்படிங்கிறனால நாங்கள் வந்து நைட் டைமில் போகும்போது அந்த பேக்கரிக்கு தான் நாங்கள் போவோம். லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்டு பர்த்டேக்கு வந்து நாங்கள் பேக்கரியில் தான் வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். ப்ரணீஸ் வந்து வண்டியில் போகவே வந்துட்டு நம்ம வந்து கேக் வெட்ட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வந்தான். நாங்கள் போனது வந்து ஆளுக்கு ஒரு டீ வந்து வாங்கியிருந்தோம். ப்ரணீஸ்க்காக மில்க் ஷேக்கும் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து அந்த டீயில் வந்து அந்த ப்ளம் கேக் வந்து தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து அந்த ஸ்வீட் பப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.